அனாயிண்டிங் உன் மேல இருக்கு. பவுலியா அருமையான தேவஜனமே, கிட்டத்தட்ட 3000 வகையான பல படங்களை நாங்கள் எடுத்தோம். ஆனா எங்களுக்கு அதை போடுறதுக்கு கேவலமா இருக்கிறதெல்லாம் நாங்கள் எடுக்கிறோம். இதுல ஓரளவுக்கு டீசென்ட். இதுல இருக்கிற காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற போது இந்தந்த விக்கிரகங்களை இப்படிப்பட்டதாக செயல்பட்டு இருக்கிறார்களா என்று நீங்க உணர்வீங்க. தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் சொந்த இச்சைகளுக்காக இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட்டு முற்றிலுமாக விலகினார்கள். ஆண்டவருக்கு சொல்லியும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. காரணம், சுயம் அவங்களை அவ்வளவாய் பற்றி பிடித்திருந்தது. அவங்க மேல அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த விக்கிரகங்கள் எதை அவர்களுடைய காதுகளிலே பேசுகிறதோ, எதை செயல்படுத்த சொல்லுகிறதோ, அந்த சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாறினார்கள். அருமையான தேவச்சனமே, இந்த ஸ்பிரிட்ட லைட்டா ரொம்ப லைட்டா நீங்க அப்படி அழைச்சீங்கன்னா அந்த ஸ்பிரிட்டினுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் யாராவது உங்கள்கிட்ட கதையா சொல்ற மாதிரி பேசுவாங்க. இது மாதிரி நேத்தி போயிட்டு வந்தேன், அதுல ஒரு மாதிரி இருக்கு. இந்த வார்த்தை சொல்லும் போதே கேட்கவங்க மேல அந்த ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இவங்க 2 பேருக்குள்ள உறவு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒரு ஆள் இருந்து செய்த தவறுகள் இப்போ 2 பேராக மாறி அவர்கள் பலவிதமான அடல்ட்ரிகளிலே கடந்து செல்வார்கள். இவங்க துவக்கத்திலே ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுவாரு, நீ செய்வது சரியல்ல. ஆண்டவர் அவங்களோடு கூட இடைவிடுவாரு, இது நியாயம் அல்ல. ஆண்டவர் அவர்களோடு கூட உரைப்பாரு, இது உன்னை பள்ளத்துல கொண்டு போய் விட்டு. ஆனாலும் இந்த ஒருவர் சொன்ன ஒரு சின்ன சாம்பிளிங், சின்ன ஒரு வார்த்தை, இவங்க தேவனை கேட்கிற சத்தத்துக்கு இவங்க ஒப்பு கொடுக்காம இவர்களுக்குள்ளாய் சம்பாஷணை பிக்கப் ஆகும். ஒருவருக்குள் இறங்கின ஸ்பிரிட் எதிராளுடைய வீக்னஸ இவங்களுக்கு சொல்லி கொடுத்துரும். இந்த சம்பாஷணைக்கு லைட்டா மனம் சாட்ச உடனே இவங்க கான்செப்ட் டோட்டலா இந்த ஸ்பிரிட் மாம்சத்துல ஆளுகை செய்யும். அப்படியாக பிடிக்கப்படுகிற பிணைப்பு தான் இந்த படம். The sexual intercourse had with him transformed to other person. இந்த ஸ்பிரிட் பக்கத்துல இருந்து இத ஒண்ணு சேர்க்கிற அளவுக்கு
இவங்களுடைய தாற்பயத்தை மாற்றி. அருமையான தேவஜனமே, நம்ம சினிமா பார்க்கிறோம், அங்க ஹீரோ ஹீரோயினுடைய நடிப்பை பார்க்கிறோம், வீட்டுல டிவியை பார்க்கிறோம், டிவியில ஒரு காதலன் காதலி அவருடைய உரையாடல்களை கேட்கிறோம். It will transform to us, it will divert to some other factor. எந்த ஃபேக்டர்? எவ ஏமாந்து இருக்கிறாளோ அவளை வசியம் பண்ண அந்த டிவியில பார்த்த நிகழ்ச்சி உனக்குள்ள இருந்து தேவ வசனத்துக்கு பதிலாக வேற வார்த்தைகளால் பிணைக்கப்பட்டு நீ பார்த்தது இட் இஸ் நாட் ரியாலிட்டி, ஆனா நீ மாட்டிக்கிட்டு. இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகளை தேவனுடைய ஞானத்தை பெற்றவர்கள், ஸ்காலர்ஸாக இருந்தவர்கள், தேவனை குறித்து எடுத்து உரைப்பதற்காக தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேல ஸ்பிரிட் இறங்க ஆரம்பிச்சது. ஏனென்றால் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி விடுவார்களே என்றுதான். அருமையான தேவஜனமே, உன் குழந்தை ஒரு பையனோட தான் பேசிட்டு நினைப்ப, பையனோட ஸ்பிரிட் இருக்கும், பொண்ணுக்கு ஒண்ணும் தெரியாது, அது லைட்டா தரும் ஸ்பிரிட் அந்த குழந்தை மேல இறங்கிடுச்சு. இவன் வீட காலி பண்ணி போயிடுவான், அவளுக்குள்ள இருந்த ஸ்பிரிட் அவளை அடல்ட்ரிக்கு கொண்டு போவான். தனக்கென்று ஒரு மாம்சத்தை செயல்படுவதற்காக அது வேற ஆளை பார்க்கும். அவனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட், அது கோபமா இருந்தா கோப வடிவில, பணமா இருந்தா பண வடிவில, அவங்களை அப்படியே வசீகம் பண்றா வசீகரம் பண்ணுகிற வடிவில, இல்ல படிப்பா இருந்தா படிப்பு வடிவில, எந்த வடிவில போகுமோ இந்த மேஜர் ஸ்பிரிட் it transforms its adultery to another person, whereas they will be interrogating by their flesh. அவங்க சரீர உடன்படிக்கையின் மூலமாக தேவனுக்கு விரோதமான adultery, that is called as sexual satisfaction with adulterous spirit. ஏன் என்று கேட்பீர்கள், ஆனால் ஒரு மனுஷனுக்கு மேல செய்யக்கூடிய பவர் உள்ளது. ஒரு மனுஷன் கொஞ்ச நேரம்னா இது பல மணி நேரங்கள் அவங்களை ஆழ்ந்ததுல வச்சிருக்கும். அந்த பெண்களுக்கு காலையில பாத்தீங்கன்னா உடம்பு வலிக்குது, முறுக்கி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. கணவனார கிட்ட சேர்க்க மாட்டாங்க. இந்த ஸ்பிரிட் யாருக்குள்ள இருக்கிறதோ அவருடைய முகங்கள் வேறுபடும், அவருடைய நடைகள் வேறுபடும், வார்த்தைகள் வேறுபடும். He will be different from the mankind. Because பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். ஆனா இந்த ஸ்பிரிட், இவைகள் எல்லாம் வானமண்டலத்து பொல்லாத ஆவிகள். ஒரு ஆவி என்பது 10 லட்சம், not 1 or 2. இது சேனை கூட்டமாக தான் இருக்குமே தவிர தனித்து இந்த ஸ்பிரிட் செயல்படாது. வானராகினி என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்பிரிட்டுகள் பல வகைப்படும். இவைகள் இது பத்தாது என்று சொல்லி இந்த படத்தை நான் இப்ப சொன்னாதான் புரியும், ஒண்ணுமே புரியாது. This is a lady, ஒரு மிருகத்தை யூஸ் பண்றாங்க. அருமையான தேவஜனமே, இந்த adultery it will becomes love with animals. மிருகங்களோடு கூட அது லவ்வா மாறி it will go for immoral activities. அதை விரும்பின ஜனங்களாக அன்றைய காலகட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போதிலும் கர்த்தருடைய ஆவிக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. எரேமியா கேட்டு வாசல்ல இருந்து சத்தம் விடுறா, ஐயோ கர்த்தருடைய ஆலயம், கர்த்தரின் ஆலயம் என்று சொல்றாங்களே, மொத்தமும் பொய்ய உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆலயம் ஒரு கல்லர் குகையாக மாறி இருக்கிறது. இந்த ஸ்பிரிட் என்ன செய்யுமா? அவளுடைய அந்த நலனத்தை பாத்தீங்களா? மதிமயங்கின நிலை. இப்படிப்பட்ட விக்கிரக ஆராதனைகள் இன்றைக்கும் பூமியிலே பகிரங்கமாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. முக்கியமாக மீடியாக்கள், சினிமா, பல குடும்ப புஸ்தகம்னு வருகிறது. குடும்ப புஸ்தகம் அது குடும்ப புஸ்தகம் அல்ல. அந்த படத்தை பார்த்த மாத்திரத்தில் it becomes recorded in our inner conscious. மனிதனுக்கு கான்ஷியஸ் மைண்ட், இன்னர் கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆப்சன்ஸ் கான்ஷியஸ் மைண்ட் என்று 4 நிலைகளிலும் இந்த அசுத்த ஆவிகள் உள்ள இறங்கின மாத்திரத்தில் கர்த்தரை ஓரங்கட்டிடுவான். அவனுடைய சுய இச்சைகளுக்கு எது படியுதோ படியலையோ எதை வேணாலும் அவனால படிய வைக்க முடியும். அவன் அந்த சுய இச்சையில தேவனை கேட்டுக்கிட்டே இருப்பான். எந்த தேவன்? அவன் தெய்வம். ஆனா பார்க்கிறதுக்கு வெளிப்படையா it will be as a God's person, but he is being involved with the immoral adultery spirits. வெளியே தெரியாது,
அவனுக்குள் குதூகலம் இருக்கும், அவளுக்குள் குதூகலம் இருக்கும், பணம் இருக்கும், ஆஸ்தி இருக்கும், அந்தஸ்து இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆவி அல்ல. இந்த குதூகலம் தான் நீங்க அங்க பார்க்கலாம். மாத்திரமல்ல, அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுகிறான். He can organize anything in the world. அந்த ஸ்பிரிட்ல இருக்கிறவன் ஆணை பார்த்தாலும் சரி, பெண்ணை பார்த்தாலும் சரி, ஒரு வசீகரத்தை உள்ளே கொண்டு வந்து விடும். உன் கண்கள் எது வசீகரத்தை பார்க்கிறதோ அது தேவனுடைய ஆவியானவர் அல்ல. ஒரு பொருளை பார்ப்ப, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி இதை பார்ப்பாயானால் வசீகரம் உள்ள வருமானால் இட் இஸ் adultery spirit. நீ வீட்டில் போய் வச்சதுக்கு அப்புறம் இட் will act. அருமையான தேவ ஜனமே, நான் சொல்லுவேன், அழகு எல்லாரும் பார்க்கலாம், ஆனா கவர்ச்சி புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் மாத்திரம்தான். உன்னை கவர்ச்சியான பொருளாய் மாற்றி விடும் இந்த ஸ்பிரிட். உன்னை சுற்றிலும் நீ எதை வேணுமானாலும் நீ கொண்டு வர்றதுக்கு உனக்கு பவர்ஸ் கொடுத்துருவான் கைகளிலே. அத்தனை பவர்ஸ் இந்த ஸ்பிரிட் உனக்கு கொடுத்துரும். ஆணா இருந்தா நீ பெண்ணை மயக்க முடியும், பெண்ணா இருந்தா ஆணை மயக்க முடியும், நீ ஒரு ஹோமோசெக்சுவலா இருந்தா ஆணையை மயக்க முடியும். அதனால்தான் இந்த கட்டுகள் எல்லாம் இவனோட அடிமையா, இவன் இந்த சிங்கத்தின் மேல காலை வச்சு கால்கள் எல்லாம் இப்பதான் இருக்கும் பார்க்க. யாராவது இந்த ஸ்பிரிட்ல அப்படிப்பட்ட ஸ்பிரிட்ல இருக்கிறவங்க இருப்பீர்களானால் இந்த குணாதிசயங்கள் அவங்களோட கூடவே இருக்கும், வெளியே தெரியாது. அருமையான தேவச்சனமே, இவைகள் ஆராதிப்பதற்கு அவங்களுக்கு அவ்வளவு பிரியமா இருந்தது. இந்த 3 வகைகள்ல இப்போ பொறாமைகள் வரும், போட்டி வரும். அப்பதான் the spirit of war with unnecessary thoughts, பலவிதமான எண்ணங்களை மனுஷர்கள் கொண்டு வந்து ஒரு யுத்தத்தை உருவாக்குகிற இந்த ஸ்பிரிட்டுக்கு அவன் அடிமையாகிறான். இவனை சுற்றி யுத்தத்துக்கு உண்டான எல்லாருக்கும், ஒரு பொண்ணுக்காக, மண்ணுக்காக, பதவிக்காக இன்னைக்கு அரசியல் தந்திரங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதே. ஏன் தெரியுமா? அரசியல் அவன் கண்ட இன்பங்கள், அவன் கண்ட பண ஆசை, அவன் கண்ட பெண்ணாசை, அவன் கண்ட பொருளாசை, அவனுடைய சௌகரியங்கள், அவனுடைய குடி, அவனுடைய புத்தி, அவனுடைய கும்மாளங்கள்லாம் சேர்ந்து unnecessary தாட்ஸ்ல இந்த ஸ்பிரிட்டுகள் ஒரு சண்டையை மூட்டிவிடும். இந்த ஸ்பிரிட்டுடைய வேலை தேவனுடைய ராஜ்யத்தை கட்டக்கூடாது, இருளின் ராஜ்யத்துக்குரிய பிரதிநிதிகளை உருவாக்கி கொண்டே இருப்பான். இன்னைக்கு பலர் எனக்கு நைட்ல போன் பண்ணுவாங்க, பாஸ்டர் தூக்கம் வரல. They will be disturbed by this war spirit. அநேகர் யாராவது தூக்கம் வரலன்னு சொன்னீங்கன்னா this is being acting in them. அவங்களுக்கே தெரியாது ஏன் எப்படி உள்ள வந்தது. ஒரு வார்த்தை சம்பவத்தை எடுத்து பார்ப்பீர்களானால், எங்க போன, எங்க வந்த, யாருக்கிட்ட பேசுறேன், ஒரு சென்சஸ் எடுத்தா ஒரு இடத்துல நீ சிக்கியிருந்த. அந்த ஒரு இடத்தின் மூலமாக தான் ஸ்பிரிட்ஸ் உன்னை செயலாக்க வரும். தூங்கி கொண்டிருப்ப கணவன் தடவுவது போல தெரியும், மனைவி கணவனை தடவுவது போல தெரியும், சண்டையை உருவாக்காது. உனக்குள்ள வந்த உடனே கணவன் மனைவிக்குள்ள பெரிய போராட்டத்தை அது கொண்டு வந்தது. அருமையான தேவன், அது மாத்திரமல்ல, அந்த ஸ்பிரிட் யாருக்குள்ள இருக்கோ அவனாக இருப்பான், ஆனா அவளாக உணர்வு உள்ள இருக்கும். அவனாக இருப்பான், அவனுடைய கண்கள் வேண்டாத இடத்துக்கு போவோம், அவனுடைய கண்கள் ரொம்ப சிறுமை, இதெல்லாம் கண் இப்படிதான் பாப்பா. உன்னை யாரோ தடவு அதனுடைய கண்கள் எங்க வீக்னஸ் அது உன்னை கண்டுபிடிச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் இதை மிகவும் 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 விரும்பினார்கள். அருமையான தேவ ஜனங்களே, இவைகளுடைய ஆதிக்கத்தை காட்டிலும் இவர்கள் மேல் விருப்பத்தை கொண்டபடியினால் தேவனுக்கு விரோதமான செயல்பாடுகள். அவைகள் மாத்திரமல்ல, அது யாரை பரிபூர்ணமாய் பற்றி பிடித்ததோ he becomes the organizer, he becomes the queen. வானராகினியாக மாறுகிற அனுபவம். இவளுக்குள் கட்டுப்படாத ஒரு ஆவியும் கிடையாது. unless or otherwise தேவனுடைய ஆவியிலே நிறையப்படவில்லை என்றால் this will take the total authority of the life of an individual person. ஒரு தனி மனிதனுடைய வாழ்வையே டோட்டலா ஆர்கனைஸ் பண்ணிடும், பூராத்தையும் கட்டி எடுத்து தனக்குள் வைத்துக் கொள்வாங்க இந்த கட்டு. அருமையான தேவ ஜனமே, அடுத்து நினைப்பதை வெற்றி பெறுகிற ஒரு வாய்ப்பை அவன் பெற்றிடுவான். சங்கிலிகளால் ஏன் இதை வைத்திருக்கிறான்? he will spread unto you. சூனியங்களால் நீ எதிர மாட்டுவியோ, மாந்திரியங்களாலும் உன்னை கட்டப்பட்டு கணவனை இழக்க வைப்பான், மனைவியை இழக்க வைப்பான், பிள்ளைகளை பிரித்தெடுத்து he will become the total organizer of that family. அவன் அந்த குடும்பத்தினுடைய தலைவனாக மாற ஆரம்பித்திருவான். அருமையான தேவச்சனமே,
இன்னைக்கு பலருடைய வாழ்வு பிணைக்கப்பட்ட வாழ்வாக, தெய்வீகமற்ற கட்டுகளினால் பிணைக்கப்பட்ட வாழ்வாக, முன்னேற்றங்கள் தடைபடுத்தப்பட்டு, கர்த்தர் யார் என்பதை அறிகிற அறிவு அடைக்கப்பட்டு, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற அனுபவங்கள் நிராகரிக்கப்பட்டு, தேவனுக்கு விரோதமான ஆவிகளிலே நிறையப்பட்டவர்களாய் மாறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, 1800 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட சிலை, இது பேரு மாரி ஸ்டாச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட சிலை ஈஸ்டார் ரிலீஃப். 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக உருவாக்கப்பட்ட ஈஸ்டார் சிலிண்டர் ஷீப். இவைகளுடைய என்ன வடிவமைக்கப்பட்டதோ அப்படியாக அன்றைக்குள்ள மனிதர்கள் அதே ட்ரெஸ்ஸை உருவாக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு ஃபேஷன் ட்ரெஸ் என்று சொல்லி இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் காஸ்டியூம் ஃபார் டேக் பேக் ஹாலோவீன். ஹாலோவீன் என்பது ஒரு ஸ்பிரிட். 2800 இருந்து 2200 ஆண்டுகளுக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக சாயலை இன்னைக்கு ஃபேஷன் டிசைன்ல உள்ள பெண்கள் இந்த டிசைனை போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஃபேஷன் என்று சொல்லிக்கொண்டு அசுத்த ஆவிகளுடைய கிரியைகள் மனிதனுடைய வாழ்வுல இறங்கி இருக்கு. பலர் பின்னாடி ஒரு பின்னல் 2 பின்னல் போடுறவங்க இருக்கிறான். ஜாக்கெட்ல இப்படி போட்டு ஒரு லேஸ், அது வந்து கீழே போட்டு ஒரு லேஸ், ஷூவுக்கு தான் லேஸ் போட்டு பார்த்துருக்கிறோம். அப்படித்தானே? ஸ்பிரிட் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா துணியில இருந்து மணியில இருந்து போட்டிருக்கிற சகலத்திலும் இன்னைக்கு ஸ்பிரிட்டுகள் இறங்கி கொண்டிருக்கிறது. வாசிக்க கேட்போம். எரேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3 - 11 வரையில். இந்த துஷ்ட வம்சத்தின் மீதியாயிருந்து என்னால் எல்லா இடங்களிலும் துரத்திவிடப்பட்டு மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே விருப்பமாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஒருவேளை நல்ல கவனிக்க, முக்கியமான பாயிண்ட். உபதேசத்தை கேட்டு கொஞ்சம் சிலர் திருந்திட்டாங்க. திருந்தவனை என்ன செய்யறாரு? ஆண்டவர் சொல்றாரு, அவனும் சரி வர மாட்டான். அவனும் என்ன செய்யறான்னா ஒரு நெகட்டிவ் தான் பார்க்கிறான். ஆண்டவர் அந்த வார்த்தையை தான் சொல்றாரு, இந்த துஷ்ட வம்சத்தில் மீதியாயிருந்து என்னால் எல்லா இடங்களிலும் துரத்தி விடப்பட்டு மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே. பிரிந்து வந்தவன் கூட முன்ன நடந்தவனுடைய சரித்திரத்தை பார்க்கிறான். என்ன வருது? 6 லீசாவே, அது என்னங்க 600 யாருக்கா தெரியுமா? 6 வயசுலயா 100 வயசுலயா? அது கிடையாது. வேற யாருக்காவது 6ல சாவு 100ல சாவு? பஞ்சபாண்டவர் எத்தனை பேர்? 5. கர்ணன் சொல்றாரு, ஏங்க இந்த 5ஓட நான் 6ஆ இருந்தாலும் என்ன காலி பண்ணுவான். அங்க 99 பேர், அங்க போய் நான் 100வது ஆளா போனாலும் என்னையா இப்போ நான் எங்க இருந்தாலும் கர்ணனா இருக்கிற நான் சாக போகிறேன்னு அவனுக்கு தெரியும். அந்த கதை இந்த கதை ஒண்ணு இல்ல. என்ன சொல்ல வர, இங்க மீதியா இருக்கிறவர்களாக நீங்கள் நினைப்பது தவறுக்கு போயிருக்க. இன்னொருத்தருடைய வாழ்க்கையை பாக்குறீங்க, நெகட்டிவ் பாக்குறீங்க, அவனுக்குள்ள பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்தையும் பாக்குறீங்க. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என்னங்க சாக போறவனுக்கு, அட அவனை போலதான் இருந்துட்டு போயிருக்குமே. யார் சொல்றா? கொஞ்ச நாள் சத்தியத்தை காப்பாற்றப்பட்டு சத்தியத்துல விளங்க செய்து பின்பு இவன் ஒரு கம்பேரிசன் பார்க்கிறான். உன் சிந்தையை சரியாய் மாற்று. இப்ப அவங்கள சொல்றாரு, தம்பி இவனுக்காக மறுபடியும் விண்ணப்பம் பண்ண நீ ஐடியா பண்ணிட்டு இருக்கிற. அவன் யார் தெரியுமா? வேதம் சொல்லுது, அவனுடைய வார்த்தைகளின்படி இந்த துஷ்ட வம்சத்தில் மீதியா இருந்து என்னால் எல்லா இடங்களிலும் துரத்தி விடப்பட்டு மீந்திருக்கிற யாவருக்கும் ஜீவனை பார்க்கிலும் மரணமே. நம்ம கேர்ஃபுல் எவ்வளவாக இருக்கணும் பாருங்க. சாதாரண கேர்ஃபுல் இல்லை. நீங்க நினைக்கலாம் இந்த ஆபத்துல நான் சிக்கல, இந்த பிரச்சனைல நான் சிக்கல. ஒரு நாள் சிக்கிடுவேன். இன்னைக்கு பெருமை பாருக்கியா, சுய வெளியே தெரியுதையா, தப்பிச்சுக்கிட்ட நினைக்கிறியா? சுயம் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்றியா? சுயம். என்ன போலதான் அவன் நினைச்சான். அவன்
முன்னாடி போயிட்டான். இப்ப நீ பின்னாடி நினைக்கிற. அருமையான தேவஜனமே, கர்த்தருக்கு முன்பாக ஒருவனும் பெருமை பாராட்ட இருக்க, ஒருவனும் பெருமை பாராட்டாதிருக்க. எந்த சூழலா இருந்தாலும் தெரியாது. அருமையான தேவஜனமே, நான் சொல்லிடுவேன், நான் ஒரு பைத்தியக்காரன், நீ அவர்களை நோக்கி விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். என்ன சொல்றது? கபடத்தை யாரு ஜெயிச்சவன்? இன்னும் காலியாகலவன். இந்த ஸ்பிரிட் எல்லாம் பிடிச்சு பார்த்தது அவனை, ஆனா தப்பிச்சவன். ஒருத்த கொஞ்சம் போயிட்டு வந்துட்டானா என்னன்னு கூட தெரியல. சிலர் பாத்தீங்கன்னா டேஸ்ட் பார்ப்பேன், சும்மா ஒரே ஒரு பெக்கு ஊத்துங்க, ரொம்ப வேண்டாம், ரொம்ப கொடுக்காதீங்க. அந்த ஒரு பெக்கில் என்ன பண்ண, ஃபுல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸ்ட்ரைட்டா நடக்க மாட்டான். விடமாட்டான். கொஞ்சம் ஏறி போச்சா? மறுபடியும் ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். அருமையான தேவஜனமே, உங்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களை தயவு கூர்ந்து சிந்தித்துக் கொள்ளுங்கள். கபடம் உன்னிடத்தில் இருக்குமானா பலருக்குள்ள இருக்கு. இருதயத்தின் நினைவு வேற, வாயின் நினைவு வேற. ஆனா ஆண்டவர் சொல்றார், இருதயத்தின் நினைவு கிடையவே கிடையாதுங்க, தப்பு. அது யாருக்கு அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு? ஒன்னஸ் அண்ட் ஸ்பிரிட்ல வாழ்றவனுக்கு சொல்லுங்க. ஆனா டோட்டலா வேற. இங்க இருதயத்தின் வாய் பேசவே இல்லை. யாராவது ஒருத்தர் உண்மை உத்தமா சொல்ல முடியுமா? பிரதர், நான் நினைக்கிறதா தான் பிரதர் பேசுவேன். ஒரு ஆளு ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரி சொல்லக்கூடிய ஒரு ஆள் யார் இருக்கிறீங்க? ரஜினியை தவிர யாரா இருக்கீங்களா? எல்லாமே மாய்மால் ஆவியில் தான் உட்கார்ந்து. அததான் இங்க சொல்றாரு, வாசிப்போம். கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். இன்னைக்கு சும்மா ஒரு சாம்பிள் தான் பயங்கரமான மாய்மாலத்துக்கு நம்மளை கொண்டு போகுது. வாசிப்போம். திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். நான் கவனித்து கேட்டு அவர்கள் யதார்த்தம் பேசவில்லை. என்ன செய்தேன் என்று சொல்லி தன் பொல்லாப்பி நிமித்தம் மனஸ்தாபப்படுகிறவன் ஒருவனும் இல்லை. டோட்டல் இந்த அடல்ட்ரி பவர்ஸ், இந்த விக்கிரக ஆராதனையில் இருக்கிறவன் ஒருவன் சொல்ல மாட்டான், நான் என்னங்க பொல்லாப்பா செய்யறேன். அவன் தன்னை நியாயப்படுத்திக் கொள்ளுகிறவனாக இருப்பான். ஒருவேளை உங்க குடும்பத்துல யாராவது அப்படி நியாயப்படுத்துகிறவர்களா இருந்தால் ஜாக்கிரதை. நீங்க நியாயப்படுத்துகிறவர்களா இருந்தால் ஜாக்கிரதை. கர்த்தரை தவிர உங்களை நியாயமா நிறுத்த யாராலையும் முடியாது. நான் என்று சொல்லிட்டீங்கன்னா அடுத்த செகண்ட் ஸ்பிரிட்ஸ் உங்களுக்குள்ள இறங்காது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எரேமியாவுக்கு எதிராக செயல்பட்ட அத்தனை மனிதர்களும் நான் என்ற உறுதி உள்ள இருந்ததால்தான் ஸ்பிரிட்ஸ் அவங்களுக்குள்ள இறங்கிச்சு. உங்களை எவ்வளவாய் விட்டு கொடுக்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் உழைத்திருக்கிறாங்கிற உறுதிப்பாடு உன் வாழ்க்கையில ஒவ்வொரு செய்களை இல்லாம போச்சுன்னா ஸ்பிரிட் அடுத்த செகண்ட் உள்ள வந்துருவான். உன் நடை உடை பாவனைகள் எல்லாம் எப்படி இந்த பெண் ஃபேஷன் ட்ரெஸ் போட்டிருக்காளோ அத மாதிரி உன்னுடைய வாழ்வே மாறிவிடும். வாசிக்க கேட்போம். யுத்தத்துக்குள் பாய்கிற குதிரை போல அவரவர் வேகமாய் ஓடி போனார்கள். ஆகாயத்திலுள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும் காட்டுப்புறாவும் தகவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும்
என் ஜனங்களோ ஆ. கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள் என்று ஆ. கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். பாருங்க, ஆகாயத்தில் உள்ள நாரை, காட்டு புறா, தகைவலான் குருவி ஆண்டவர் வரக்கூடிய நாட்களை அது அறிந்து கொள்ளுமா? ஆனா ஒரு மனுஷனும், வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் நியாயத்தை ஜனங்களோ அறியார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே உன்னுடைய நிலைகள் கொஞ்சம் பிசைக்கப்பட்டிருக்குமானால் you will never get the understanding power of the Lord's coming. ஆண்டவர் வரக்கூடிய அந்த மகத்துவமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உன் சரீரத்தில் இருக்காது. அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் இந்த ஸ்பிரிச்சுனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் நம்ம இருப்போம். இவைகள் தான் நம் மீது ஆதிக்கம் செலுத்தப்பட்டு அதனுடைய வடிவமைக்கப்பட்டு உள்ள அது நமக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆனா மேலே போட்டிருக்கிறது ஒரு போர்வையாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஒரு மாய்மாலம், ஹிப்போக்ரிசியாக நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கும். தொடர்ந்து வாசிக்க கேட்போம். நாங்கள் ஞானிகள் என்றும் கர்த்தருடைய வேதம் எங்களிடத்தில் இருக்கிறது என்றும் நீங்கள் சொல்லுகிறது எப்படி? மெய்யாகவே இதோ வேதபாரகரின் கல்லை எழுத்தாணி அதை அபத்தமாக்குகிறது. ஞானிகள் வெட்கி கலங்கி பிடிபடுவார்கள். இதோ கர்த்தருடைய சொல்லை வெறுத்து போட்டார்கள். அவர்களுக்கு ஞானம் ஏது? ஆகையால் அவருடைய ஸ்திரீகளை அந்நியருக்கும் அவருடைய வயல்களை அவைகளை கட்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுப்பேன். அவர்களிலே சிறியோர் தொடங்கி பெரியோர் மட்டும் ஒவ்வொருவரும் பொருளாசைக்காரராய் இருக்கிறார்கள். தீர்க்கதரிசிகள் தொடங்கி ஆசாரியர்கள் மட்டும் ஒவ்வொருவரும் பொய்யராக இருந்து சமாதானம் இல்லாதிருந்தும் சமாதானம் என்று சொல்லி என் ஜனமாகிய குமாரத்தியின் காயங்களை மேற்பூசாய் குணமாக்குகிறார். ஜனமே வீட்டுல போய் வாசிங்க, வீட்டுல போய் நிதானமா வாசிங்க. நம்ம கெட்டு போயிருக்கிறோம், ஆனா நல்லா இருக்கிறோம்னு புரிய சொல்லுவோம். நம்ம கிட்ட எதுவுமே நல்லது இல்லை, ஆனா எல்லாமே நல்லதுன்னு சொல்லுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் காயங்களை மேல் பூசாய் குணமாக்குகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. இன்னும் அதில் நீதிமொழிகள் 6:11-19 எழுதி வச்சுக்கோங்க. நீங்க வீட்டில் போய் பண்ணுங்க. இந்த ஸ்பிரிட்ஸ் நமக்குள் இருக்குமானால் வேதம் சொல்லுது, they bring ruin and destruction. ruin என்றால் அழிவுகள், டிஸ்ட்ரக்ஷன் என்றால் நிலைகுலைந்து போகுது. இந்த போன் ஒர்க் பண்ணல, வச்சிடலாம், இதுக்கு பேரு ரூயின். இதை அழிஞ்சு போச்சு, வேண்டாம். வாட் இஸ் டிஸ்ட்ரக்ஷன்? இதை சும்மா இருக்காம இதை உடைக்கிறது, பீஸா இதை கிழிக்கிறது, இதை இப்படி உடைக்கிறது, கண்ணாடியை உடைக்கிறது, உள்ள இருக்க மதர் போர்டை உடைக்கிறது, தூக்கி இங்க கடாசிட்டு போகுது. இது வேண்டாம், இது பிடிக்கலன்னு இப்படி வச்சுட்டு போறதை விட்டுட்டு இது என்ன பண்ணிட்டா, பிரிச்சு போட்டு இன்னும் அநியாயமாக யார் யார் அதை மிதிக்கிறாங்களோ அழிஞ்சு போகும். அவன் கால் அழிஞ்சு போகும், அதை பார்க்கிறவன் அழிஞ்சு போவான். அதை பார்க்கிறவ ஒரு நல்ல குணமுள்ள அந்த செல்போன் வேண்டாம் தூக்கி குப்பையில போட்டு போக வேண்டியதானே, இதெல்லாம் உடைச்சு இப்படி போட்டுருக்காங்க. குழந்தைங்க போனா காலில் மட்டும், அது போனா இதை காலில் மட்டுங்கிற நிலைமைக்கு உன் ஆவி வேலை செய்ய ஆரம்பிச்சு. உன்னை பார்க்கிறவன் என்ன சொன்னா, கொஞ்சம் ஓர போயிட்டு அந்த பேச்சு கொடுத்துக்காத, உன்னை அந்த மாதிரி சித்தரித்து விடுவான், உன்னை விரும்புவார் இல்லாத பண்ணிடுவார் ஸ்பிரிட். அப்படியே மீறி நீ எங்க போய் நிக்கிறியோ, நீ நிக்கிற இடம் தவிடு. அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு மாட்டு பொண்ணா போயிட்டாங்க. மாட்டு பொண்ணா என்ன, மருமகள். இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயமான ஒரு ஸ்திரீ ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிட்டாங்க. இப்ப மருமகளை விடுங்க, நான் பொம்பளைகள் சொல்றீங்க, லேடிஸ் யாரும் தப்பா இருக்காதீங்க, ஆம்பளைங்களே இப்படிதான். உங்க வீட்டுக்கு மருமகனா வந்திருக்கானே ஒரு முகப்பையன், அவனை பாரு, அவன் எப்படிப்பட்டவன் பாரு. அதெல்லாம் சொல்றாங்க.
அது மாத்திரமல்ல, இங்க வேதம் சொல்லுது, they bring ruin, அழிவையும், and destruction upon themselves, அவங்க மேலவே இந்த அழிவை கொண்டாந்துருவாங்க. இப்போ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கதான். இப்போ நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்காரா? நமக்குள்ள இருக்கிறார். இந்த மாதிரி ஆளுங்க மேல இருப்பாரா? ஆனா என்ன சொல்லிக்கிறாங்க அவங்க? ஆண்டவர் தான் என்ன நடத்துறாரு. அது மாத்திரமல்ல, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, they are confused in their worship. இந்த worship என்பது தேவனை ஆராதிப்பதல்ல, உலக வாழ்க்கையில ஈடுபடுகிற ஒரு ஆராதனையின் அனுபவம். அவங்க பழகிற நண்பர்கள் யாரு, பேசுறது என்ன, இந்த worship இது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடிய ஒரு ஆராதனை உள்ளவர்களாக இருப்பாங்க. அருமையான தேவச்சனமே, ஆண்டவர் இந்த கோபத்தை குறித்து என்ன சொல்ல பயமா ஏகப்பட்ட மேட்டர்ஸ் இருக்கு. ஒருவேளை இன்னும் ஒரு பகுதியாக அடுத்த மாசம் வச்சுக்கலாம். இந்த ஆபார் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்களாக இந்த ஒரே ஒரு வார்த்தையை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு வார்த்தை தான் நம்ம 7 மாதங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் முடியல. இதுல பெசோவெட் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட் இருக்கு. இது ஒரு ஸ்பிரிட். பசங்க ஹாய் குட்டிக்கிறாங்களா? ஹாய். இது ஒரு ஸ்பிரிட். ஜாக்கிரதை. பயங்கரமான ஸ்பிரிட் அதெல்லாம். அப்படி விளையாடுற பசங்க எழுதி வச்சுங்க, 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் யாரா இருக்காங்க. இந்த விளையாட்டை விரும்புறவங்க இப்படி கையை வச்சு ஹாய்ன்னு சொல்லிட்டு விளையாடுற பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாத்துங்க. அந்த ஸ்பிரிட்டை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி எடுத்துட்டு இருக்கிறேன். இன்னும் முடியல. அதனுடைய சிம்பல் உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி சிம்பல் போட்ட ஒரு உணவு பொருளோ துணியிலையோ அந்த மாதிரி சிம்பல் இருந்தால் அந்த துணியை வாங்காதீங்க. அது மாட்டின அடுத்த செகண்ட் அந்த ஸ்பிரிட் உங்க மேல ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க விக்கிரகங்களுக்கு போடப்பட்ட எந்த ஆடைகளையும் தயவு செய்து இத மாதிரி தச்சு போடாம இருங்க. உங்களுடைய அவயங்கள் காண்பிக்கிற அளவுக்கு உங்களுடைய ட்ரெஸ் போடாம இருங்க. உங்க வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய வளர்க்கக்கூடிய மிருகங்களை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. அது மூலியமா ஸ்பிரிட் வரும். நீங்க அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், பொம்மைகள், நீங்க பாக்குற வீட்டுல வைத்திருக்க டால்ஸ், ஏதாவது இது மாதிரி ஆதிக்கம் உள்ளது உங்க வீட்டுல இருக்குமானால் இன்னைக்கே தூக்கி போட்டுருங்க. This will represent its character, attitude into your family. இது தன்னுடைய குணாதிசயத்தை உங்க குடும்பத்துல அது செயல்படுத்திய தீரும். அருமையான தேவச்சனமே, let's come to a closure point. இதை முடிப்போம். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பகுதி God's answer to the provoking of his anger. கர்த்தரின் எச்சரிக்கை, எச்சரிக்கை மீறுகிறதுனால் ஆகிற காரியங்கள். தேவனுடைய கோபம் உடன்படிக்கை மீறின தம்முடைய ஜனங்கள் மீது அழிந்து போகும் மட்டும் வந்தது. அது அவியாமல் எரியும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய கோபத்தினுடைய ரிசல்ட் என்ன? பலியில் சொல்லப்படாதவைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவ மகிமை இழந்து போன ஸ்தலமாக மாறுகிற அனுபவங்கள். இது எடுக்கிறதா தான் it will take another 1.5 hours. அது இப்ப முடியாது. நாம் இந்த நாளிலே எழுந்து நின்று நமக்குள்ள ஆராய்ந்து பார்ப்போம். இந்த கட்டுகள் உங்களுக்குள்ள இருக்குமானால் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மாற்றுவார்.